ஹாய், திஸ் இஸ் யுவர் கிம் டேக்ஸ் வைஃபி. இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் பார்க்கலாமா? என்னோடைய அக்கா கனி அக்காவுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேக்கா. இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது எவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கே தெரில சத்தியமாக. ஏன்னா வீட்டில் வேறு அம்மா எல்லாம் இருக்காங்களா, ஸோ என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? டைட்டில் என்ன வச்சுருக்கேன்னா, மை காலேஜ் கிளாஸஸ் மை நியூ சிஇஓ அப்படின்னு தான் வச்சுருக்கேன் டாபிக். ஓகேவா? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு மார்னிங் டைம் தான் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அலாரம் அடிக்குது. உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு படுத்திருக்கா. எட்டி ஒரு விடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை உருட்டு போய் கீழே வந்து ஏன் வயந்து இடமோ இதே மாதிரி பண்ணுற, என்னால் முடியலடி அப்படின்னு சொல்கிறா. அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளை இப்போ ஆஃப் பண்ணுறா. ஆஃப் பண்ணிவிட்டு ஒயான் எரும மாடி எந்திரி டைமை பாரு அப்படின்றா. பார்த்தா டைம் 8 மணி ஆகுது. நீங்கள் 9:30க்கு உங்கள் ஆஃபீஸில் இருக்கணும். இதில் என்னென்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மீராவும் ஸ்கூலும் ஒன்றா தான் படிச்சிருப்பீங்க, காலேஜும் ஒன்றா தான் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரே ஆஃபீஸ் போயிட்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அங்கேயே பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸாகவும் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ அவள் தான் சொல்கிறா, யார் முதல்ல குதிக்க போகிறது, நீயா நானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரிவா ராக் பேப்பர் சிசர் போடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு போடுறீங்க. நீங்கள் வந்து சிசர் வச்சுருப்பீங்க, வந்து பேப்பர் வச்சுருப்பா. பவ் அப்படின்னு நீங்கள் பறித்து காட்டிட்டு நீங்கள் தான் வந்து டவல் எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு ரெஸ்ட் ரூம் ஓடிட்டீங்க குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் தாண்டா அழகாக ஒரு குர்த்தி தான் வேர் பண்ணுறீங்க. பிங்க் கலர் குர்த்தின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அழகாக வந்து குர்த்தி போட்டுட்டு, காதில் கம்பல் போட்டுட்டு, ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை செயின் போட்டுட்டு, கையில் குட்டியாக ஒரு கையில் பேங்கிள்ஸ் போட்டிங்க, ஒரு கையில் வாட்ச் போட்டிங்க. அப்படியே போட்டு வச்சுட்டு மை வச்சுட்டு செம்மையாக கிளம்பிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு குளிக்க போயிருப்பா. நீங்கள் குளிச்சுட்டு வந்தோன்னே அவளும் குளிச்சுட்டு வந்திருப்பா. வந்துட்டு உங்களை தான் பேனை பார்த்துட்ருப்பா. ஒல்லுவது பறி தொட்டுச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் நீ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தாண்டி அந்த ஆஃபீஸில் ஒரு பையனும் என்ன பார்க்க மாட்டான். எனக்கு ஒன்றாவது உஷாராவதா, எல்லாம் உன் பின்னாடியே சுற்றுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவள் தான் சொல்லிகிட்ருக்கா. சரி விடு மச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ வந்து கிளம்புறீங்க. டைம் பார்த்தா இங்கேவே 9 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1/2 ஹவரில் நீங்கள் வந்து கம்பெனிக்குள்ளே இருக்கணும். நீங்களும் அவ்வளோ வேகமாக வண்டி எடுத்துகிட்டு தான் போகிறீங்க. பார்த்தா டிராஃபிக்கில் மாட்டியாச்சு. டிராஃபிக்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா 9:15. அவ்வளோதான். பார்க்கிங்கில் போய் வண்டியை விட்டு குடுகுடுன்னு ஓட்டுறீங்க. கரெக்டாக நீங்கள் போகிறப்ப லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிடுது. இப்போ தான் லிஃப்ட்டு கீழேருந்து மேலே போகுது. நீங்கள் 4th ஃப்ளோர் போகணுன்டா. மீரா வாயனு அவ்வளோதான், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ ஸ்டெப்ஸ் தான் ஏறுறீங்க. மீராக்கா முடியல, மூச்சு வாங்குது. மீரா என் தங்கம் இல்லை செல்லம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் குடுன்னு ஓடிட்டு போய் அப்படியே பயோமெட்ரிக்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு சொல்லி காட்டும். அதில் போய் பயோமெட்ரிக் வச்சுட்டு 2 பேரும் போய் நிற்கிறீங்க. அப்படின்னு சொல்லி 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு நிற்கிறீங்க கேபினில். நீங்களும் அவ்வளோ பக்கத்து கேபின்டா. 2 பேரும் வந்து கேட்டு அடிச்சு இப்படி சண்டை போட்டு வாங்கியிருப்பீங்க. நாங்கள் ஒன்றா இருந்தால் தான் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. போய் நிற்கிறீங்க. நின்னோடனே எல்லோரும் ஏஞ்சி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஇஓ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களும் வந்து பார்க்குறீங்க, யாரா அந்த சிஇஓ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. நல்லா பூட்ஸ் அந்த ஷூ சத்தம் தான் கேட்குது. அப்படியே டக் 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 அப்படின்னு கேட்குது. யாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு ஷூஸை தான் பார்க்குறீங்க. ஒரு பிளாக் கலர் ஷூ, பிளாக் கலர் பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஷர்ட் போட்டுட்டு அது மேலே கோட் போட்டிருக்காங்க பிளாக் கலரில். டைப் வேர் பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சமாக நீங்களும் பார்த்துட்டு வந்து அப்படியே ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தா செம்ம ஷாக் உங்களுக்கு. ஏன்னா அது ஜிமன் தான் இங்கே நல்லா ஸ்பெட்ஸ்லாம் வியர் பண்ணிட்டு சும்மா செம்ம சூப்பராக இருக்கார். அவரோட ஹேர் வந்து இந்த பியாண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் தான். நீங்கள் அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. மீராவா ஜிமினை பார்த்து அடுத்த நிமிஷம் உங்களை தான் பார்த்துருப்பா. நீங்களாம் பேனை பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பிடிச்சி கிள்ளி விட்டு ரியாலிட்டிக்கு வா அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி வரீங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து கேபினுக்கு போயிடுறாரு. அவர் வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து பழைய சிஇஓக்கு செக்ரட்டரியாக இருந்திருப்பீங்க. இப்போ நியூ சிஇஓ வந்து அவர் செக்ரட்டரி மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், இல்லைனாலும் உங்களே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ வந்து அவர் தான் வந்து உள்ளே போயிட்டு ஒரு பையனை தான் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோடய செக்ரட்டரி யாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் வந்து இந்த மாதிரி பழைய சிஇஓக்கு ஒயன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், இல்லை அவங்களே வச்சுக்கலாம், அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஓகே, எனக்கு அவங்கள வர சொல்லுங்கள், நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா இன்னும் அந்த ஷாக்லேருந்தே வரல. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு பேனும் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் அப்படி உட்காந்துட்ருக்கீங்கன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? சரி வாங்க ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மார்னிங் சீன் தான் காட்டுறாங்க. நீங்கள் தான் நல்லா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உங்கள் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் பர்த்டே வேறு. மேலேருந்து இறங்கி கீழே வந்தோன்னே உங்கள் அம்மாவா வாயில் ஸ்வீட் விட்டாங்க.
ஹாப்பி பர்த்டே டி வயான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூமா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கட்டி பிடிச்சி கணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அடுத்து உங்கள் அப்பா தான் தேடுறீங்க. உங்கள் அப்பா வெளியிலேருந்து வரும்போதே கிஃப்ட் எடுத்துகிட்டு வராரு. வயான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி, நீ அப்புறம் பிரித்து பாரு ஓகேவா, நீ ஈவினிங் தான் பிரித்து பார்க்கணும், அதுக்கு முன்னாடி பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் கிளம்பிடுவீங்க. வெளியில் பார்த்தா ஹார்ன் அடிச்சிட்ருக்கா, வேறு யார், மீரா தான். மீராவோட பைக்கில் ஏறிட்டு, என்னவா இவ்வளோ லேட்டு, இன்றைக்கி என் பர்த்டே விஷ் பண்ணி ஆடி நீ அப்படி, ஓ ஆமாம்மா உன் பர்த்டே இல்லை, ஹாப்பி பர்த்டே அப்படின்னா, உன் விஷ் ஒன்று தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போயிடுறீங்க. 2 பேரும் இப்போ காலேஜுக்கும் போயிருப்பீங்க. போயிட்டு உள்ளே தான் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ் ஓகேவா, நீங்கள் தான் அப்படியே எக்ஸைட்டடாக போகிறீங்க, இன்றைக்கி உங்கள் பர்த்டே ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ். ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மீராவும். போயிட்டே இருக்கும் போது இந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியாலாம் இருக்கும்ல, அதை தாண்டி தான் போகிறீங்க. போகும்போது கரெக்டாக ஒரு பால் வந்து உங்கள் மண்டை மேலேயே பட்டு டொம்மானு கீழே விழுந்துடுறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கா செம்ம டென்ஷன், ஏன்டா இப்படி காலேஜ் ஃபஸ்ட் டே பர்த்டே அடி வாங்கணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை பிடிச்சிட்டே வந்து இப்படி பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் கண்ணை திறக்கல, தலையை பிடிச்சிட்டு இப்படி தேய்ச்சிட்ருக்கீங்க. அங்கேருந்து ஒரு சவுண்ட் தான், நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி திட்டுறதுக்காக இப்படி கண்ணை திறந்து பார்க்குறீங்க. செம்ம அழகாக ஒரு பையன், அப்படியே ஃபேஸ் எல்லாம் ஸ்வெட்லலாம் அப்படியே ஆகுது. முடி வேறு நல்லா லென்த்தியாக வேறு இருக்கா, முடி வேறு முன்னாடி வருது அவருக்கு. செம்ம அழகாக இருக்கார். ஜெர்சி போட்டுட்டு ஒரு சின்னதாக ட்ராக் மாதிரி போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கும்போது வந்து இப்படி பால் தெரியாமல் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அவரை பேசுகிற எதுவுமே உங்கள் காதிலே விழுகலை, நீங்கள் அவரே தான் வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மீரா தான் அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. இவங்களுக்கு அறிவு இல்லையாங்க, பார்த்து விளையாட மாட்டிங்களா, இப்படி தான் பாலை தூக்கி மரவங்க மேலெலாம் போட்டுட்ருப்பீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. உங்கள் காதில் எதுவுமே விடல. அவராக அங்கே மீரா கிட்ட சொல்லிவிட்டு சாரி கேட்டுட்ருக்காரு. நீங்களாம் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவரும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. சரி என்ன பண்ணுறது போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் அவரை தொடர்ந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏதாவது ஒரு ஏரியா, ஒன்று கேன்டீனில் பார்ப்பீங்க, இல்லைனா காரிடாரில் பார்ப்பீங்க, இல்லைனா அதே ஸ்போர்ட்ஸ் ஏரியாவில் பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னே தெரில, அவரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் சரி ஓகே இது வெறும் அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க. அப்படியே வந்து ஃபஸ்ட் இயரும் முடியுது, செகண்ட் இயர் ஸ்டார்டிங். இப்போ அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் டே தான். நீங்கள் திருப்பியும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஏரியா தாண்டி நடந்து போயிட்டுருக்கும்போது திருப்பியும் பால் வந்து உங்கள் மண்டையிலே படுத்துறா. ஈசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து அப்படியே தலையை பிடிச்சிட்டு பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். அவர் தான் திருப்பி உங்கள் மேலே பால் போட்டிருப்பாரு. நீங்கள் இந்த தடவை கேட்டுருங்க, ஏங்க வருஷம் ஃபஸ்ட் டே அப்போ என் மேலே நீங்கள் பால் போடுறதே வேலையாக வச்சுருக்கீங்க, என்னங்க வேணும்னே போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஐயோ இல்லை சாரிங்க, தெரியாமலே பட்டுருச்சு, இது எப்படி நடக்குதுன்னே தெரில, கரெக்டாக உங்கள் மேலே தான் படுத்து, இது வரைக்கும் யார் மேலேயுமே பால் பட்டதில்லை, அப்போ என்ன வேணும்னே போடுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லைங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஐயோ இந்த பையன் வேறு அப்பப்போ வந்து என் மனசை வேறு எடுத்துகிட்டு போயிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போகிறீங்க. இப்போ கிளாஸ்க்கும் போயாச்சு, ப்ரொஃபஸரும் அந்த கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க. இப்படியே போகுது டேஸும். நீங்கள் வந்து அவரை பார்க்குறது மட்டும் விடவே இல்லை. இப்போ வந்து மீரா தான் கேட்க ஆரம்பிக்கிறா, நீ என்ன எப்போ பாரு அவனையே பார்த்துட்ருக்க, வேறு எந்த பையனையும் பார்க்கவும் மாட்டேற, சொன்னாலும் கேட்க மாட்டேன், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க. தெரியலடி, அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன லவ் பண்ணுறியா வயான் அப்படின்னு கேட்கவும், லவ்லாம் இல்லை மீரா, அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு பையன் தான் அவங்க வந்து கூப்பிட்றான். வயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிரவுண்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் பார்த்தா ஃபுல்லாக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்கான். போயிட்டு இந்த மாதிரி முட்டி போட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். வயன் ஐ லவ் யூ, நான் உன்னை 1 இயராக ஃபாலோ பண்ணுறேன், நீ எப்போ வந்து இந்த காலேஜில் வந்து சேர்ந்தியோ அப்போத்துலேருந்தே நான் உன்னை பார்த்தேன், எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்களாம் பார்த்துட்டு இல்லை சாரி எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவனும் ஒரு மாதிரி இதுவாகிடுது, அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக் ஆகிடுது. அவனும் சரி ஓகே இதுக்கு மேலே இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். இப்போ மீரா தான் அவங்க பின்னாடி நின்றுட்டு, என்ன வயான் எதுக்கு வேணான்னு சொன்னேன், அவன் எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ண உனக்கு, 1 இயராக வேறு லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. திருடடி என் மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தெரியுதா நீ அவனை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி மீரா தான் சொல்லியிருப்பா. லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்ருப்பீங்க. இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மினை அடிக்கடி பார்ப்பீங்க நீங்கள், அவர் ஏதாவது க்யூட்டாக சேட்டை பண்ணுறது அதெல்லாம் ரசிப்பீங்க நீங்கள்.
அன்றைக்கி அப்படி தான் வந்து மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. பேஸ்கெட் பால் தாண்டா அவர் விளையாடுறாரு. பேஸ்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது நீங்களா அவருக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க சேர் பண்ணுறது. ஆனால் அதுக்கு அவருக்கு தெரியாது நீங்கள் தான் அந்த மாதிரி சேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸாக சேர்ந்து நீங்களும் கத்திட்ருக்கீங்க. உங்களை அவர் நோட்டீஸ் பண்ணல, ஏன்னா மறைஞ்சிட்டு இருப்பீங்கடா நீங்கள். ஓகேவா? இதே மாதிரி போகுது. அவர் வந்து ஃபைனல் இயரும் முடிக்கிறாரு. நீங்கள் வந்து சரி இன்றைக்கி தான் ஃபைனல் இயர் லாஸ்ட் டே ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போகிறீங்க. நீங்களும் பொக்கேலாம் எடுத்துகிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போய் ஜிமன் அப்படின்னு கூப்பிட்றதுக்குள்ளே அந்த சைட்லேருந்து ஒரு பொண்ணு ஜிமன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பொக்கே என்னட்டி ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஜிம்முக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி ஷாக்டாக நின்றுட்டுருக்காரு. அதுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜிமின் ஒரு பாப்புலர் காய், அந்த பொண்ணு ஒரு பாப்புலர் கேர்ள். 2 பேரும் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த டைமில். சரின்னு சொல்லி பொக்கே வந்து வாங்கிட்டு வந்து அவர் வாங்கின அடுத்த செகண்ட் அவங்களுக்கெல்லாம் முடியவே இல்லை. கண்ணிலேருந்து ஒரு மாதிரி தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பெயின் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டிங்க அங்கேருந்து அழுதுகிட்டே. மீரா தான் அவங்க பின்னாடி ஓடி வரா. ஜிமின் வந்து அந்த பொக்கே வாங்கிட்டு சுற்றி ஒரு ஆளை தேடுறாரு. ஆனால் அவங்க இருக்கிற மாதிரியே இல்லை. இதோ அவ்வளோதான்டா, ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ரெசன்ட் சீன். இப்போ நீங்கள் தான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கன்சோல் பண்ணிகிட்ருக்கான் உங்கள் ஃப்ரெண்ட் மீரா. இப்போ கேபின்குள்ளேருந்து ஜாக் தான் வராரு. ஜாக் வந்துட்டு வயான் உன்னை சிஇஓ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. இப்போ எதுக்கு இவர் யாரை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் போய் கேபின் நாக் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு மெகரின் சார் அப்படின்றீங்க. கமன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உள்ளே போகிறீங்க. போயிட்டு சொல்லுங்கள் சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறார். கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் வந்து இப்போ வந்து இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஜிவின்கா செம்ம ஷாக்கு. அவனே எப்படி ஷாக்கில் இருக்கான்னு நமக்கு ஒன்று தெரியணும்ல. வாங்க இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாமா? அவர் வந்து நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் டே வந்திருக்கும் போதே உங்களை பார்த்துருப்பாருடா. பார்த்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருக்கோம் அவருக்கு. ஏன்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்திருப்பீங்க. ஐ எம் ரியலி சாரி. எல்லோரும் வந்து கேட்குறவங்களாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் சவுண்டு தான் வந்தா. ஏன்னா இங்கே வீட்டில் வேறு அம்மா இருக்காங்கன்னு சொல்லி மாடியில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் இருந்தால் கரெக்டாக இந்த கோயில் சாவுக்கு வந்து போட்டாங்க. செம்ம சவுண்டாக இருக்குது. நான் பேசுறது கேட்குன்னு தான் நம்புகிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ஏதாவது வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேவா? அதனால தான் அந்த பாலை வேணும்னே உங்கள் மேலே போட்டிருப்பாரு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டேவும் அப்படி தான் நடந்திருக்கும். செகண்ட் இயர் ஃபஸ்ட் டேவும் அப்படி தான் நடந்திருக்கும். அதெல்லாம் கோஇன்சிடெண்ட்டாக நடக்கும்னு நம்புறீங்களா? அவர் வேணும்னே தாங்க போட்டிருப்பாரு. ஏன்னா உங்களை வம்பளுக்கு அவர் பிடிச்சிருக்கு. நீங்கள் அட்மையர் பண்ணதை அவர் கவனிக்கல. பட் அவர் வந்து உங்களை நிறையவே அட்மையர் பண்ணியிருப்பார். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சுட்டே சாப்பிடும் போது, நீங்கள் கேன்டீன் வரும்போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப வெகுலியாக அப்படியே இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக இருப்பீங்களா? அதுவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி அந்த பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணும்போது கூட உங்களை தான் தேடி இருப்பார். ஆனால் நீங்கள் அங்கே இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் தான் அந்த கையிலேருந்து பொக்கே வாங்கின அடுத்த நிமிஷமே அழுதுகிட்டே ஓடி போயிருப்பீங்கள்ல. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து பொக்கையை வாங்கிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு தரத்தனை இழுத்துட்டு போயிருப்பார். ஒரு கிளாஸ் ரூமில் தான் பண்ணி பார்த்தாரு. ஐ எம் ரியலி சாரி. நிறைய பேர் கூட்டமாக இருந்ததுனால உனக்கு வந்து எதுவும் இன்செக்யூரேட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த பொக்கையை வாங்கினேன். மற்றபடி எனக்கு ஒரு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் எதனால்? நான் அழகாக இல்லையா அப்படின்னு கேட்க. அழகாக இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வேறு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. சொல்கிறான், எனக்கு நம்ம ஜூனியர் பொண்ணு வயனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வயனா அப்படின்னு சொல்லி. ஆமாம், எனக்கு வயனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லி அந்த பொண்ணும் போயிடுது. ஒரு மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னா, பாப்புலர் கேர்ள் வந்து இந்த மாதிரி ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். அவளும் அப்படியே போயிடுறா. ஜிமினும் அதுக்கப்புறம் வந்து அவங்கள தேடிட்டே இருந்திருப்பார். நீங்கள் கிடச்சிருக்கவும் மாட்டீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் அவர் கரியரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ப்ரெசன்ட் சீன். இப்போ ஜிமின் உங்களை தான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. இவளா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் என் செக்ரட்டரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் தான் உங்கள் செக்ரட்டரி சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே இந்தாங்க, எனக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 ஃபைல் கிட்டே கொடுத்து விட்றாரு. நீங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுங்க. வெளில வந்தோடனே மீரா தான் கேட்குறேன், என்னடி ஏதாவது தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டானே? அவனுக்கு எப்படி என்னெல்லாம் ஞாபகம் இருக்கும்? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு என்னது கல்யாணம் ஆகிருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே வந்து ஜாக் தான் வந்திருப்பான். ஜாக் வந்துட்டு, ஹே வயான், என்னடி இவ்வளோ ஒர்க் கொடுத்துட்டார வந்த நாள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கான். ஆமாண்டா ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உள்ளேருந்து பார்க்குற
ஐ மீன் உள்ளேருந்து பார்க்குற ஜிமின்கா ஒரு மாதிரி கடுப்பாகுது, இவன் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜாக்குக்கு தான் வந்து ஃபோன், அவர் கேபின்லேருந்து ஃபோன் வருது. ஹலோ அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறாரு, என் கேபினுக்கு வாங்க ஜாக் அப்படின்னு சொல்கிறாரு ஜிமின் தான். இப்போ அவனும் என்னடி சிஓ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே தான் போகிறாரு. பொண்ணு ஜாக் இருந்தாங்க இந்த ஃபைல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி இப்போ இவருக்கா 17 ஃபைலுங்க, 17 ஃபைல் கொடுத்து விட்டு இதை போய் கொஞ்சம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் இவ்வளோ ஃபைலா? ஆமாம், எனக்கு ஒரு 4 o'clock தந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி. டைம் இப்போவே பார்த்தா 11 o'clock, எப்படி அவ்வளோ ஃபைல்ஸ் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவனை வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் லஞ்ச் பிரேக்கில் கூட போயிருக்க மாட்டான், உட்காந்து ஒர்க் தான் பார்த்துட்ருப்பான். நீங்களாம் என்னடா அவன் இவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க. நீங்களாம் சொன்ன டைமுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் கொடுத்துட்டீங்கடா அந்த ஃபைல்லாம். கொடுத்தோன்னே சரி உங்கள் சைன் மட்டும் தான் பேலன்ஸ், மற்ற எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. இப்போ வந்து ஆஃபீஸும் அதே மாதிரி முடியுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. போகும்போது பேசிகிட்டே போகிறீங்க இதை பற்றி தான். வேறு என்ன, நம்ம க்ரஷ் வேறு புதுசாக வந்து இந்த மாதிரி சிஓ வந்திருக்காரு, அதை பற்றி தான் பேசிகிட்டே போகிறீங்க. இந்த மாதிரி அந்த டைமில் அப்படி நடந்துச்சுல, இவன் பால் தூக்கி மண்டல போட்டதுலேருந்து இவன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன், பர்த்டே அன்னைக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ இன்னும் 1 month தான் இருக்குது உங்கள் பர்த்டேக்கு. அந்த 1 monthம் அப்படியே இதே மாதிரி தான். ஜாக் உங்ககிட்ட வந்து பேசும்போதெல்லாம் ஜிமின் கரெக்டாக கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்து விட்டுருவாரு. அதோட ஜாக்கால் உங்ககிட்ட பேசவே முடியாமல் போயிடும். நீங்களும் வந்து நோட் பண்ணுறீங்க, இவர் என்ன வியாடா பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வந்து நீங்களும் ஜாக்கும் வந்து இந்த மாதிரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேன்டீனில் வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆஃபீஸ் கீழே அந்த கேன்டீன்லாம் இருக்கும், அங்கே தான் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் வந்து ஏதாச்சும் வந்து கீழே நடந்து வந்திருப்பார். சரி நமக்கு அந்த தலைவலியாக இருக்கே, இவ வேறு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரே காஃபி போட்டு குடிக்கலான்னு வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் 2 பேரும் சுற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அவருக்காக செம்மக்கும் இங்கே நம்ம சிஓ கிட்ட வந்து இல்லாமல் இவன் இங்கே வந்து இவ கூட கடலை போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா அவர் வாய்ஸ் கிட்ட டக்குன்னு ஏஞ்சி நின்றுவீங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு ஏஞ்செல்லாம் நிற்கிற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு தரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே சார் இதை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் போட்டு தரீங்க. அதுக்கப்புறம் வயன் வா உனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை கையோடு கூப்பிட்டு போயிடுறான், ஜாக் கிட்ட பேச விடாமல். இப்படியே பேசும்போது ஜாக்கிட்ட உங்களை அதிகமாக வந்து ஜிமின் பேசவே விட மாட்டான். உங்களுக்கு இது வியாடாக தெரியுது, என்னடா இவன் இப்படியே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உங்கள் பர்த்டேவும் வருதுடா. நீங்கள் செம்ம அழகாக ஒரு ஒயிட் கலர் சாரீ கட்டுறீங்க, பேர்ல் நெக்லஸ் போட்டு அழகாக ஒரு ஜிம்கி போட்டுட்டு கையில் 1 கை ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் பேங்கிள்ஸ், இன்னொரு கையில் வாட்ச் கட்டிட்டு செம்ம அழகாக இருக்கீங்க. ஃப்ரீ ஹேர் வேட விட்டுருக்கீங்க. அப்படியே சரி ஆஃபீஸ்க்கும் வரீங்க. வந்து பார்த்தா எல்லா பசங்களும் உங்களை தானே பார்த்துட்ருக்காங்க. ஜாக்கும் உங்களையே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். இதை வந்து ஜிமின் நோட்டீஸ் பண்ணியிருப்பார். இந்த ஜாக் இதுக்கு வாயை பொழந்துட்டு எங்கேயோ பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவர் திரும்பியிருப்பார். அவன் எந்த பக்கம் பார்க்குறான்னு பார்த்தா நீங்கள் தான் செம்ம அழகாக அந்த ஒயிட் சேரில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவரே ஒரு நிமிஷம் வேணு வாயை பொழந்து பார்த்துட்ருக்காரு உங்களை. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருப்பீங்க. சரி ஓகேட்ட போய்ட்டு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. வளர்ந்துட்டா ஸ்வீட்ஸ் தானே எடுத்துகிட்டு வரணும், ஸ்வீட் தான் எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு போய் தட்டலான்னு சொல்லி இப்படி நாக் பண்ணுறதுக்காக போகிறீங்க. ஜிம்முன்னு உங்களே பார்த்துட்ருப்பாரான் வர அப்படின்னு சொல்லிட்டு. தட்டுறதுக்குள்ளே அங்கேருந்து ஜாக் வந்துட்டு வாயன் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி. என்னது நீ பேசணும் அப்படின்னு ஜிம்முன்னு உள்ளது பார்க்குறான். ஏன்னா சவுண்ட் ப்ரூஃப்லாம் இல்லைடா, வெளில என்ன நடந்தாலும் உள்ளே கேட்கும், உள்ளே நடக்கிறது மட்டும் வெளில கேட்காது. ஓகேவா? என்னது தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லி ஜிம்முன்னு தான் இப்போ பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து ஜாக் அவங்க கை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறான் ஒரு ரூமுக்கு. நீங்களும் ஐயோ இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வந்து இப்போ வந்து வந்துட்டுருப்பார். சரி ஒட்டிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடந்து வந்து ரூமுக்கு வெளில நின்றுட்டுருப்பார். வாயன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கவிதையாக பேசிகிட்டு இருக்கான். நீங்களாம் ஷாக் ஆகிட்டீங்க. என்ன ஜாக் இப்படிலாம் பேசுகிறான், நம்ம ஒரு ஃப்ரெண்டாக தானே பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வாயை திறந்து சொல்ல வரத்துக்குள்ளே அங்கேருந்து ஜிமின் குடுக்குடுன்னு வந்திருப்பார். வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி பின்னாடி இழுத்து வச்சுப்பார், அவருக்கு பின்னாடி மறைச்ச மாதிரி வச்சுப்பார். வயன் ஏன் ஆளுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஜாக் ஒரு நிமிஷம் ஷாக்கு, உங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. ஏன்னா பேனை பார்த்துட்டு இருக்கீங்க, என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்ட்டு. ஜாக் வந்து சார் என்ன சொல்கிறீங்க, வயன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் வயன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு. இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜிபன் தான் ப்ரூவ் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்தவங்க கையை பிடிச்சி முன்னாடி எடுத்து அப்படியே ஒரு கிஸ் வைக்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கு, ஜாக்குக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. 2 பேரும் பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவராக கிஸ் அடிச்சுட்டு இப்போ ஒத்துக்கிறியா அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வேறு பொண்ணாக இருந்தால் என் கண்ணத்துலேயே அரைஞ்சிருப்பா, அவள் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்றதுனால தானே சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. நீங்களாம் இன்னும் இந்த ஷாக்லேருந்து வெளியே வரல, ஜிம்மினே பார்த்துட்ருக்கீங்க.
இனிமேல் அவகிட்ட இருந்து நீ தள்ளியே இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு கொடுக்கணுன்னு அவர் கேபின்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டுருவார். ஏன்னா அது அந்த கிளாஸ் டைப்பில் தானே இருக்கும், அதனால் ஸ்க்ரீன் போட்டுக்கிறாரு. சார் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டி கவர்னரு, அன்றைக்கே நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்னா இது எல்லாமே இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இத்தனை நாள் வந்து பிரிஞ்சிருந்துருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஜிம் தான் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லவும், நீ நடிக்காத, உன் ஃப்ரெண்டு மீரா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு. நானும் ஒன்றே தாண்டி லவ் பண்ணேன், அந்த பொண்ணு ஒன்றும் லவ் பண்ணேன், ஆக்சுவலி அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ அவர் தான் சொல்கிறாரு அன்றைக்கி நடந்ததை. அதை கேட்டுட்டு நீங்களா, அப்படியா, அப்போ நீ நிஜமாலே அந்த பொண்ணை லவ் பண்ணலையா, அப்படி லவ் பண்ண ஏன்டி நீ கொண்டு பிடிச்சி கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அவர் தான் வந்து சொல்கிறாரு. என்னால் என்னை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். திருப்பி உங்களை எடுத்து வச்சு கிஸ் அடிக்கிறாரு. இப்போ நம்புறியா அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டாக பைட் பண்ணியிருப்பார். உங்களுக்கு லைட்டாக ப்ளீட் ஆகுது. எதுக்கு இப்போ கடிச்சேன், கிள்ளி பார்க்க வேணாம், நான் அதான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதோட இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி எண்டிங்காக முடிக்கிறேன். இதுவே இது 12 o'clock மேலே போயிடுச்சுன்னா ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டே கனியக்கா, 12 o'clock முடிச்சிட்டேன்னா ஹாப்பி பர்த்டே கனியக்கா, ஓகேவா? சாரி ரொம்ப லேட்டாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.